இன்னைக்கு ஜனவரி 9 ஃப்ரைடே. ஆக்சுவலாக மார்கழியில் வர தேய்பிறை சஷ்டி நேற்றுலேருந்து இன்னைக்கு 11 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 10 போல் என்னுடைய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். முருகருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ரெட்டில் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன். அவருக்கு மாலை, அதுக்கப்புறம் வந்து கிரீடம் எல்லாமே ரெட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா புதுசாக நான் சங்கு வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் சிஸ்டர், அரிசி போட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அதனால் பச்சரிசி அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேல் அபிஷேகம் பண்ண போகிறேன். அதனால் இன்றைக்கி 5 விதமான பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறேன். பால், தயிர், சந்தனம், தேன், அப்புறம் பன்னீர். இந்த பன்னீர் வந்து அபிஷேக பன்னீர். இது வந்து நான் வந்து ஷாப்பில் வாங்கினது ரெடிமேடாகவே. நல்ல வாசனையாக இருக்குங்க. டிவைன் கம்பெனி அப்படின்ற ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமிக்கும் வந்து பூ போட்டிருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணணும். மகாலட்சுமி பொறுத்த வரைக்கும் நல்ல வாசனை உள்ள பொருள் வைக்கணும், அதாவது வாசனை உள்ள பூக்கள் வைக்கணும். அதனால் நான் சம்பங்கியில் இது சம்பங்கி பூ வந்து மகாலட்சுமிக்கு, முருகருக்கு, அப்புறம் அம்மனுக்கு எல்லாம் வச்சுருக்கேன். மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து சாமந்தி பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வேல் அபிஷேகம் பண்ணுறதில்ல. ஆனால் வெள்ளிக்கிழமையில் வேல்மாறல் மட்டும் பாராயணம் பண்ணிவிடுவேன் விளக்கேற்றிட்டு. இன்றைக்கி வந்து சரி இந்த நியூ இயர் பிறந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து வேல் அபிஷேகம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு இந்த சம்பங்கி வந்து நானாக வந்து கட்டி போட்டிருக்கேன். நல்லா ரெட்லேயே மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ரெட் கலரில் கயிறுலேயே வந்து சம்பங்கி மாலையாக தொடுத்து முருகருக்கு போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது இந்த அலங்காரம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, இது வந்து செட்டாக வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முருகருது. இல்லை, நான் தனித்தனியாக வாங்கி தான் நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணியும் போட்டு எல்லாருக்கும் காமிச்சிட்டு தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வேல் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். இன்ஸ்டாக்கும் சேர்த்து எடுக்கிறதுனால எனக்கு வந்து நின்று பூஜை பண்ணுறதுக்கு வாட்டமே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் பால் ஊற்றுறது எதுவுமே வந்து இதில் விசிபிளாக இல்லை. திருப்பியும் வந்து என்னுடைய அந்த ஃபோக்கஸிங் வந்து வேறு பக்கமாக வச்சுட்டு அது டைரெக்ஷனை வேறு பக்கம் வச்சு மறுபடியும் பூஜை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பாலில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் பண்ணி தயிரில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் பூவை போட்டுட்டு தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நடுவில் ஏன் வந்து நான் அதை மிஸ் பண்ணேன்னு தெரியல. பட் வேல்மாறல் நான் பாராயணம் பண்ணிட்டேன். இப்போது வந்து ஒரு 10-15 நாளாக ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பூஜை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அபிஷேகம் பண்ணி. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகருடைய அருளால் கண்டிப்பாக இது அப்படியே கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ வந்து பால், தயிர், சந்தனம், தேன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் வந்து இந்த அபிஷேகம் பன்னீர். எப்போவுமே பன்னீர் வந்து லாஸ்ட்டில் பண்ணால் அந்த வாசனை அப்படியே இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 விதமான பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். அதிகபட்சம் 12 விதமான பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். இன்றைக்கி நான் 5 விதமாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 6 எடுத்துருக்கணும், நான் 5 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கான விளக்கு வந்து அதுக்கப்புறமா தான் நான் ஏற்றினேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு பால், பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக டயட்டில் இருக்கேன். எதுவுமே இப்போல்லாம் வந்து பாயாசம், கேசரி அது மாதிரிலாம் அவ்வளோவா பண்ணுறதில்ல. எது பண்ணாலுமே எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அவங்கெல்லாம் வந்து 1 ஸ்பூன் இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் எடுப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்து இப்போல்லாம் சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பூஜை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதாவது நியூ இயருக்கு அப்புறம் நல்லபடியாக வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். பூஜையை முடிச்சுட்டு எப்போவுமே வேல்மாறல் படிச்சிருவேன் வெள்ளிக்கிழமையில். ஸோ வேல்மாறல் படிச்சுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா கந்தசஷ்டி கவசமும் திருப்புகழில் ஒரு 2-3 பாடலும் படிப்பேன். வேல்மாறல் பொறுத்த வரைக்கும் அதோட ப்ராப்பர் அந்த ப்ரொசீஜரோடு படிச்சிருவேன். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். திருப்புகழில் பொறுத்த வரைக்கும் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நல்ல ஒரு செல்வ வளம்லாம் வரத்துக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து படிப்பேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டே நான் வந்து இப்போ லாங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. பாய்.